அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் எல்லாற்றையும் விளக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கணபதியுடைய மந்திரங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் சங்கடர் சதுர்த்தியில் இன்று நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயம் எப்படிப்பட்ட தடைகளையும் பிள்ளையார் விலக்கி விடுவார். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். விநாயக பெருமானுக்கு விசேஷமானது சதுர்த்தி திதி. அதுவும் தேய்பிரியில் வரப்போ நம்ம அதை சங்கடர் சதுர்த்தின்னு சொல்லி வழிபடுறோம். சங்கடர் சதுர்த்தியில் யார் ஒருத்தங்க விரதம்லாம் இருந்து விநாயகரை வழிபடுறோமோ அவங்களுடைய எப்படிப்பட்ட துன்பங்களும் தடைகளும் எல்லாமே போய் நமக்கு நிச்சயமாக நன்மைகள் தான் ஏற்படுங்கிறது நம்பிக்கை. நிறைய பேர் சங்கடர் சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க கட்டத்தில் நிறைய பேரால் அந்த விரதங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல. நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, விரதம் எங்களால் இருக்க முடியலமா அப்படின்னாலும் பரவாயில்ல. எப்போ எல்லாம் சங்கடர் சதுர்த்தி வருதோ அப்போல்லாம் இந்த சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி உங்கள் சுவாமி ரூமில் தீபம் எப்பயுமே ஏற்றி வச்சுருப்போம். அந்த தீபத்தையே பிள்ளையாராக நினச்சி நீங்கள் சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் போய் நிச்சயம் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே நம்மளே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டங்கள்லாம் போகிறதும் நல்ல நன்மைகள், குடும்பத்தில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், ஒரு பணவரவாக இருக்கட்டும், நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாத்தையும் பிள்ளையார் கொடுத்துருவார். ஏன்னா பிள்ளையாருடைய வழிபாடுங்கிறது என்றைக்குமே அதுதான் ஆரம்பமே. அந்த பிள்ளையாரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சங்கடர் சதுர்த்தியில் நம்முடைய சங்கடங்கள் தீர்க்கறதுக்கான அற்புதமான மந்திரங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கடர் சதுர்த்திக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. இது செப்டம்பர் மாதம் புரட்டாசி நமக்கு தேய்பிரியில் வந்திருக்கக்கூடிய சங்கடர் சதுர்த்திக்கு விக்னராஜ சங்கடர் சதுர்த்தின்னு பேர் இருக்குது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்னங்கள், அனைத்து விதமான துன்பங்கள், தடைகள், துயரங்கள், இது எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி நமக்கு அளவில்லாத நன்மைகள் வழங்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஆவணி மாத மகா சங்கடர் சதுர்த்திக்கு எப்படி நல்ல ஒரு விசேஷமான பலன்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த விக்னராஜ சங்கடர் சதுர்த்திக்கும் நமக்கு இணையான பலன்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளானது இன்றைக்கி சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம். நிறைய பேர் பெருமாளுக்காக பக்தர்கள் விரதம் இருந்து நம்ம வழிபடுவோம். அதே மாதிரி பிள்ளையாருக்கும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் உங்களால் அருகம்புல் சாத்தலாம், ஒரு நெய்தீபம் ஏற்றலாம், கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க பிள்ளையாரையும் சேர்த்து கும்பிடலாம். இது மாதிரி மட்டும் செய்து பாருங்களேன். ஏன்னா பிள்ளையாரானவர் நமக்கு செல்வ வளம், ஞானம், துன்பம், நமக்கு தடையில்லாத ஒரு வாழ்க்கை, மனசில் இருக்க தேவையில்லாத குழப்பம், பயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனபயம் எதுக்குன்னே தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பய உணர்வு, ஒரு டென்ஷனாக இருப்போம் நம்ம. அப்படிப்பட்ட எல்லாத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நல்லபடியான நிம்மதியும் அமைதியும் தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள். அதனால் இந்த ஒரு முக்கியமான ஒரு நாளில் நம்முடைய பூஜை அறையிலையோ கோவில்லையோ இந்த 7 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரங்கள். முதல் மந்திரம் ஓம் கணேசாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்கள், பயம், கவலை, மனக்குழப்பம் இதிலிருந்தெல்லாம் விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே போய் மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி அப்படி ரொம்ப நம்முடைய மனசை ரொம்ப ஈஸியாக நம்ம நல்ல ஒரு மாதிரி நல்லபடியாக இருக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லி வந்தோன்னா நிச்சயம் மனமானது நமக்கு அமைதி அடையும், ஆன்மீக வளர்ச்சி, வெற்றிகள் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம். அடுத்தது 2வது மந்திரம் ஓம் விக்னேஸ்வராய நமக. இந்த ஒரு மந்திரமானது நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோன்னா வாழ்க்கையில் இருக்க பண வரவு, குறிப்பாக அந்த பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விளங்கும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். நம்முடைய செல்வ வளம், நம்முடைய பாசிட்டிவ், அந்த நேர்மறை ஆற்றல்கள் நல்லா நமக்கு நிறைய நமக்கு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நல்ல நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சூரிய நம்ம உதயம் ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு நேரத்துலையும் சூரிய அஸ்தமன அந்த நேரத்துலையும் நம்ம சொல்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரும். நமக்கு ஃபினான்ஷியலாக, அதாவது ஒரு பண நெருக்கடியாக இருக்கட்டும், வீட்டில் இல்லை தொழில் வளர்ச்சியில் ஏதாச்சும் ஒரு தொல்லையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போல்லாம் உங்களுக்கு எப்பெல்லாம் இருக்கோ வாழ்க்கையில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் பலனடைங்க, நிச்சயம் ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரும். அடுத்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கணேசாய வித்மகே.
இந்த ஒரு மந்திரமானது நமக்கு ஆன்மீக வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மந்திரம். தடைகள் எல்லாத்தையும் விலக்கி நம்ம ரொம்ப உயர்வான ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். பக்தி, நம்பிக்கை, சுய ஒழுக்கம் இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பலப்படுத்தக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 11 முறை நம்ம சொல்லி வந்தோன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம சமாளித்து அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கும். நல்ல தியானம்லாம் பண்ணுறீங்கன்னா தியானத்தை அப்போ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்த மந்திரம் ஓம் ஏக தந்தாய வித்மகே. இந்த ஒரு மந்திரமானது நம்மை தீய சக்தி கிட்ட இருந்தும் எதிர்மறை ஆற்றல்கள் கிட்ட இருந்தும் விடுவிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம். அதாவது எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம், கண் திருஷ்டியாக இருக்கலாம், பில்லி, சூனியம், ஏவல் இது எல்லாத்திலிருந்தும் நம்மை காக்கக்கூடிய ஒரு மந்திரம். இதை டெய்லி நீங்கள் 21 முறை சொல்லி வந்தாலே போதும். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய மிக அற்புதமான இந்த மந்திரம். அடுத்தது ஓம் கணபதி ராகவே நமக. இந்த ஒரு மந்திரமானது டெய்லி நம்ம சொல்லி வந்தோன்னா உறவுகள், அதாவது திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடைகளாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே விலக்கி ஒரு அன்பாக இருக்கட்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை, அதாவது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மந்திரம். அதாவது உறவுகளுக்குள்ளே சிக்கலாக இருக்குது, ஒரு குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது மாதிரிலாம் சிக்கலாக இருந்ததுன்னா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நம்முடைய குடும்ப ஒற்றுமையாக இருக்கட்டும், பக்தி, உறவுகள் நல்ல பலப்படுறது, இது எல்லாம் அன்புகள், இந்த புரிதல்கள் இது எல்லாத்தையுமே அதிகரிக்க செய்யும். அடுத்த மந்திரம் ஓம் ஸ்ரீ வக்ரதுண்ட மகாகாய நமக. அதாவது இந்த ஒரு மந்திரம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி ஆரோக்கியம், உடல் பலம் மற்றும் மனபலம் இதை நிச்சயம் எல்லாருமே நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் தான். ஏன்னு கேட்டால் எப்படிப்பட்ட நாள்பட்ட நோய்களாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு மந்திரமாக 21 முறை இதை டெய்லி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வந்தோன்னா கண்டிப்பாக மன அழுத்தமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், தடுமாற்றங்கள் இது எல்லாமே நமக்கு கம்மியாகிறத நம்மளே ஃபீல் பண்ணலாம். நம்முடைய உடம்பில் இருக்க ஆரோக்கியங்கள் நிச்சயம் அதிகரிக்கும். அடுத்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. இந்த ஒரு மந்திரம் நம்முடைய கல்வி, வேலையில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்கக்கூடிய மந்திரம். நம்முடைய அறிவாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், நம்பிக்கை இது எல்லாத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல். நிறைய பேருக்கு எல்லாமே இருந்தும் அந்த நம்பிக்கையின்மையால் நம்ம நிறைய பேர் துவண்டு போவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இந்த ஒரு மந்திரத்தை டெய்லி 11 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நம்முடைய அந்த மெமரி பவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆற்றலானது ரொம்ப நமக்கு அதிகரிக்கும். அந்த படைப்பு ஆற்றல், நினைவு ஆற்றல், அந்த கற்பனை திறன் இது எல்லாமே அதிகரித்து இந்த மந்திரத்தை சொல்லி வர வேலையில் நல்ல வளர்ச்சி, வேலைக்கான அங்கீகாரம், பதவி உயர்வு, செய்கிற வேலைகளை வெற்றி இது எல்லாமே நிச்சயம் கிடைக்கும். இந்த அற்புதமான அந்த மந்திரத்தை டெய்லி கூட நீங்கள் 7 மந்திரங்களை நீங்கள் உச்சரிச்சுட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு எந்த மந்திரம் வீட்டுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த மந்திரத்தை கூட டெய்லி பூஜையில் நீங்கள் சொல்லிவாங்க. ஏன்னா பிள்ளையாருடைய மந்திரம் தானே. நம்ம டெய்லி ஒரு தீபம் ஏற்றப்போ இந்த எளிய மந்திரங்களை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் விலக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் கணபதியானவர் நிச்சயம் சந்தோஷமாக வாழ வைப்பார். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.